ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் திருமலையில் நடக்க இருக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தினுடைய வாகன சேவை நடக்கக்கூடிய நாள் மற்றும் நேரத்தை பற்றி டிடிடி அப்டேட் பண்ணியிருக்கக்கூடியதை பற்றி பார்க்கலாம். திருமலையில் வரக்கூடிய அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் நடக்க இருக்குது. இதனை முன்னிட்டு பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாள் அக்டோபர் 3ஆம் தேதி மாலை திருமலையில் இருக்கக்கூடிய வசந்தோத்சவ மண்டபத்தில் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளினுடைய படைத்தளபதியான விஸ்வக்ஷேனர் முன்னிலையில் அங்குரார்ப்பண பூஜையும் அதனைத் தொடர்ந்து விஸ்வக்ஷேனர் மாடவீதி உலாவும் இருக்கும். அக்டோபர் 4ஆம் தேதி பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாள் மாலை 5:45 மணி தொடங்கி 6 மணி சமயத்தில் கொடியேற்றம் என்று சொல்லப்படக்கூடிய துவஜ ஆரோகணத்துடன் பிரம்மோற்சவம் துவங்கும். அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணி தொடங்கி 11 மணி சமயத்தில் பெரிய சேஷ வாகனம் இருக்கும். பிரம்மோற்சவத்தினுடைய 2ஆம் நாள் அக்டோபர் 5ஆம் தேதி காலை 8 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் சின்ன சேஷ வாகனமும் மதியம் 1 மணி தொடங்கி 3 மணி சமயத்தில் சினப்பன திருமஞ்சனமும் மாலை 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் ஹம்ச வாகன சேவையும் நடக்கும். அக்டோபர் 6ஆம் தேதி பிரம்மோற்சவத்தினுடைய 3ஆம் நாள் காலை 8 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் சிம்ம வாகன சேவையும் மதியம் 1 மணி தொடங்கி 3 மணி சமயத்தில் சினப்பன திருமஞ்சனமும் மாலை 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் முத்தியாப்பு பண்டரி வாகன சேவையும் நடக்கும். அக்டோபர் 7ஆம் தேதி பிரம்மோற்சவத்தினுடைய 4ஆம் நாள் காலை 8 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் கல்ப விருட்ச வாகன சேவையும் மதியம் 1 மணி தொடங்கி 3 மணி சமயத்தில் சினப்பன திருமஞ்சனமும் மாலை 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் சர்வ பூபால வாகன சேவையும் நடக்கும். அக்டோபர் 8ஆம் தேதி பிரம்மோற்சவத்தினுடைய 5ஆம் நாள் காலை 8 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் மோகினி அவதாரமும் மாலை 6:30 மணி தொடங்கி 11:30 மணி சமயத்தில் கருட வாகன சேவையும் நடக்கும். அக்டோபர் 9ஆம் தேதி பிரம்மோற்சவத்தினுடைய 6ஆம் நாள் காலை 8 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் ஹனுமந்த வாகன சேவையும் மாலை 4 மணி தொடங்கி 5 மணி சமயத்தில் தங்கரத உலாவும் அதனைத் தொடர்ந்து மாலை 7 மணி சமயத்திலிருந்து 9 மணி வரையில் கஜ வாகன சேவையும் நடக்கும். அக்டோபர் 10ஆம் தேதி பிரம்மோற்சவத்தினுடைய 7ஆம் நாள் காலை 8 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் சூரிய பிரபை வாகன சேவையும் மாலை 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் சந்திர பிரபை வாகன சேவையும் நடக்கும். அக்டோபர் 11ஆம் தேதி பிரம்மோற்சவத்தினுடைய 8ஆம் நாள் காலை 7 மணி முதல் ரதோத்சவம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் அஸ்வ வாகன சேவை நடக்கும். அக்டோபர் 12ஆம் தேதி பிரம்மோற்சவத்தினுடைய நிறைவு நாளான 9ஆம் நாள் காலை 6 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் புஷ்கரணி தெப்பத்தில் சக்கர ஸ்நானம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இரவு 8:30 மணி தொடங்கி 10:30 மணி சமயத்தில் துவஜ அவரோகணம் என்று சொல்லப்படக்கூடிய கொடி இறக்கத்துடன் பிரம்மோற்சவம் நிறைவு பெறும். வருடாந்திர பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படக்கூடிய சலாக்கட்டில் பிரம்மோற்சவத்தினுடைய 2ஆம் நாள் 3ஆம் நாள் 4ஆம் நாள் மதியம் 1 மணி தொடங்கி 3 மணி சமயத்தில் திருமலை கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ரங்கநாயக்குல மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு சினப்பன திருமஞ்சனம் என்று சொல்லப்படக்கூடிய அபிஷேகம் நடக்கும். இந்த சமயத்தில் நாம் கோவிலுக்குள்ளே போகிறோம்னா அபிஷேகம் நடப்பதை பார்த்துட்டே அப்படியே நம்ம வரிசையில் போய் மூலவர் வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். மற்றபடி நின்று அபிஷேகம் பார்ப்பதற்கு யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. பிரம்மோற்சவத்தினுடைய வாகன சேவை மற்றும் நேரத்தை பற்றி டிடிடி அப்டேட் பண்ணியிருக்கக்கூடியது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.